தேவனே, இந்த அருமையான இந்த நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவினாலே ஏவி எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் பேசுகிற வசனங்கள் பரத்திலிருந்து உம்முடைய சித்தத்துக்கூடாக இறங்கி வர நீர் கிருபை செய்யும். கேட்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற நீர் கிருபை செய்யும். 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில விஷயம் வச்சு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் நாங்கள் இன்னொரு விசேஷமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு 16:18 படி நாங்கள் பார்த்தோம், இயேசுதான் அந்த கன்மலை, அவரின் மேல் தான் சபை கட்டப்பட்டது. ஆனால் இன்னொரு கருத்து இருக்கின்றது. எங்கள் சபையில் மனுஷ தலைவராய் இருந்தவர் பேதுரு என்று. அது உண்மையா? வேதத்துக்கு இசைவான ஒரு போதனையா என்றால் இல்லை. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை விசேஷமாய் இந்த பொய்யை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது ரோமன் காத்தோலிக். ஆனால் சில கிறிஸ்தவர்களும் இதை அறியாமல் நம்புகிறார்கள். ஒன்றை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற மக்களை குறித்து நாங்கள் பேசவில்லை என்றால் எத்தனையோ ஜனங்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய உபதேசம் தவறு என்பதை நாங்கள் தெளிவாக காண்பிக்க முயற்சிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் வேதத்துக்கு மாறான காரியங்களை இந்த உலகத்திலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் மத்தேயு 16:19 உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன், கேளுங்க. அதிலே திட்ட தெளிவாக இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அதாவது இயேசு சொல்றார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசேஷமாக ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், பேதுருக்கு இயேசு பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்துட்டார். இந்த முதலாவது இந்த பரலோகத்தின் திறவுகோல் என்றால் என்ன என்று கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் வேதத்திலிருந்து தெளிவாக பார்க்க வேண்டும். பரலோகத்தின் திறவுகோல் என்றால் என்ன? ஒரு மனிதன் பரலோகம் சென்றடைகிறதுக்கான வழி எங்கே இருக்கின்றது? இப்போ இதை நாங்கள் வெறுமனே சொல்லாமல் நாங்கள் வேதத்துக்கு கடந்து போவோம் என்றால், லூக்கா 11 52 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நியாயஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ. இயேசு என்ன சொல்றார் என்றால், இந்த நியாயஸ்திரிகளை பார்த்து உங்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோ என்று இயேசு நியாயஸ்திரிகளை பார்த்து கூறுகின்றார்? இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் ஐயோ என்றால், அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த நியாயசாஸ்திரிகளிடத்தில் அறிவாகிய திறவுகோல் இருந்ததா? இப்போ இயேசு பேதுருக்கு பரலோகத்தின் திறவுகோல் கொடுக்கிறது போலத்தான் அவர்களிடத்திலும் அறிவாகிய திறவுகோல் இருந்ததா? அப்படி என்றால் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? இந்த வேத வார்த்தை. அப்படியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவர் என்ன சொல்றார்? நீங்களும் உட்பிரவேசிக்கிறது இல்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், அறிவாகிய திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய்த்தான் இந்த பூமியில் உள்ள எந்த காரியத்தையும் நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகையால் பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சுவிசேஷத்தை, இந்த வேதாமத்தை நான் உனக்கு தருகிறேன். இதற்கூடாக நீ பூலோகத்தில் எதை கட்டுவியோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்றுதான் இயேசு கூறுகின்றார். தெளிவாக சொல்லுகிறார், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆகையால் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும், எந்த ஒரு அப்போஸ்தலர்களுக்கும், எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசு இந்த தேவ வார்த்தையை தான் கையளித்தார். அந்த வார்த்தையை கொண்டுதான் நாங்கள் இந்த பூமியிலே எதையும் கட்டவும் அவிழ்க்கிறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த வார்த்தையை வைத்து சில கிறிஸ்தவர்கள் என்ன கூற பார்க்கிறார்கள் என்றால், பேதுருக்கு தான் திறப்பு கொடுக்கப்பட்டது, பேதுருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஆகையால் அவர்தான் இந்த சபையின் முதல் தலைவர் என்று. இப்போ எங்களுக்கு வேதத்துக்கூடாக ஒரு காரியம் தெரியும்,
இந்த பூமியிலே தேவனுடைய சபைக்கு முதல் ஒரு மனித தலைவர் இருந்தவர். அதை வேதமும் அழகாக அது யார் என்பதை சித்தீகரிக்கின்றது. ஆனால் அது பேதுரு இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் மத்தேயு 18:18 வாசிக்கப் போகிறோம். கேட்போம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி என்றால் இந்த கட்டளை பேதுருக்கு மட்டும் இயேசு கொடுத்த ஒரு கட்டளை கிடையாது. இது எல்லா சீஷர்களையும் பார்த்து இயேசு இடுகிற ஒரு கட்டளை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே பேதுருவை பார்த்து மட்டும் கூறுகிறதுனால் சிலர் தவறாக புரிந்து கொண்டு அவருக்குத்தான் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வார்த்தையின்படி இந்த அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் தேவ வார்த்தை கூடாக எந்த ஒரு அப்போஸ்தலருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். இந்த பூமியிலே எதை கட்டவனும் எதை கட்டவிழ்க்கணும் என்பதை தீர்மானிக்கும்படியாக. இதே போல நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பயந்து போய் இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் மத்தியிலே காட்சி அளிக்கின்றார். அப்பொழுது இயேசுபடி அவர்களை நோக்கி சமாதானம் உண்டாவதாக, யோவான் 20:21 சொல்றார், உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். குறிப்பிட்ட 22வது வசனத்திலே அவர் அவர்களை பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்த பூமியிலே அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. ஆகையால் என்ன எங்களுக்கு விளங்குகின்றது? ஒரு மனிதன் தேவ வார்த்தையும் பரிசுத்தாவியும் இல்லாமல் இந்த பூமியிலே தேவனுடைய காரியத்தை செய்ய தகுதியற்றவன். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் பேதுருக்கு மட்டும்தான் திறவுகோல் கொடுக்கப்பட்டது, அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று கிறிஸ்தவர்கள் கூறுவது ஒரு பொய். எல்லாருக்கும் சமமாய் இயேசு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆனாலும் அந்த அதிகாரம் எதிலிருந்து வருகின்றது என்று சொன்னால் தேவ வார்த்தையில் இருந்துதான் அவர்கள் அந்த காரியங்களை இந்த பூமியிலே ஏற்படுத்த முடியும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். அப்படி என்றால் இந்த பூமியிலே தேவன் இந்த பூலோக சபைக்கு ஒரு தலைவரை நியமித்தது உண்மை. ஆனால் அது பேதுரு அல்ல. என்றால் வேதம் அது இன்னொரு நபரைத்தான் குறித்து கூறுகின்றது. ஆனால் இவர்கள் பேதுரு என்று கூறுவதற்கு காரணம் விசேஷமாய் ரோமன் கத்தோலிக்கர்கள் அந்த வார்த்தையை பேதுருக்கு மட்டும்தான் இயேசு சொன்னது போல் அவர்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் வேதத்தை நாங்கள் தெளிவாக படிக்கும் பொழுது எங்களுக்கு இப்போ 2வது காரியம் விளங்குகின்றது. பேதுரு சபை கட்டப்பட்டதுக்கான கல்லுமல்ல, பேதுரு முதல் திருச்சபையில் அதிகாரம் பெற்ற ஒருவருமல்ல, எல்லா சீஷர்களுக்கும் அந்த அதிகாரம் கிடைத்தது. ஆகையால் நாங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேணும். அப்படியானால் இந்த பூமியிலே மனுஷ தலைவராய் இருந்தவர் யார் என்று அதையும் வேதத்துக்கூடாக நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் பார்ப்போம்.